அண்ணா, தாங்கள் ஆத்திரப்பட வேண்டாம். அடுத்து கெடுத்தவரை அம்பலப்படுத்தவே இந்த பீடத்தை கொண்டு வந்திருக்கிறேன். வாருங்கள், இந்த பீடத்திலே நின்று பேசுங்கள், தெரிந்துவிடும். சரி, அங்கேயே நின்று பேசுகிறேன். மாமா, நானே வலிய தெரிவித்தார் ஒழிய என் நெஞ்சு நாடத்தை யாரா நிர்ணயிக்க முடியும்? யாரும் குறிக்கிட வேண்டாம். அமைதி பலதேவா, உருட்டும் சொக்கட்டான் மேல் ஆணையிட்டு உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். மாயா சூதாட்டத்தால் வஞ்சகம் செய்து பஞ்சவர் ராஜ்யத்தை கவர்ந்து விட்டோம். பாவம், தர்மத்திற்கு தலை குனிந்தவர்கள் வனவாசிகள் ஆகிவிட்டார்கள். இந்த பொறாமை உள்ளங்களை உணர்ந்த நீ எங்களுக்கு புத்தி புகட்ட முன் வந்தாய். நீ ஒரு பைத்தியக்கார யாதவன். குறையற்ற சன்மானத்திற்கும் முறையற்ற முகஸ்துதிக்கும் அறிவற்று மயங்கி விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படியே மயங்கியும் விட்டாய். எங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள உனக்கு தகுதி இல்லையே. ஆனாலும் எதற்காக நாங்களே உன்னை வலிய வரவேற்றோம் தெரியுமா? வனவாசம் முடிந்து திரும்பும் போது பாண்டவர்களுக்கு உன்னுடைய உதவியோ உன் சகோதரன் உதவியோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான். ஆனால் தர்மமே ஜெயமாகும் என்பது போல் எமக்கு தகுந்த தண்டனை கிடைத்தது.